இன்னைக்கு வந்து ஓபிஎஸ் தினகரன் வெளியில போனதுக்கான மையப்புள்ளி யாருக்கிட்ட இருக்குன்னா திரு நயினார் நாகேந்திரன் இருக்கு. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் வெளியில போறதுக்கான காரணம் என்ன? அவர் வந்து பிரதமரை சந்திக்க விரும்பினார். அதற்காக நயினார் நாகேந்திரிடம் முயற்சி செய்தார். ஆனால் நயினார் நாகேந்திரன் சரியானபடி பதில் கொடுக்காததால் இவர் புறக்கணிக்கப்பட்டதாக கருதி ஓபிஎஸ் கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார். இன்று தினகரன் அவர்களும் நயினார் நாகேந்திரனைத்தான் குற்றம் சொல்கிறார். செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சி ஒருங்கிணைய வேண்டும் அப்படின்னு சொல்றது வந்து பல வருடமாக பேசிக்கொண்டிருப்பது. இன்னும் சொல்ல போனால் அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு வருவதற்கு முன்னாடிலிருந்தே இந்த கட்சி ஒருங்கிணைய வேண்டும்ங்கிற குரல் இங்கே இருக்கு. அப்போ இன்னைக்கு வந்து அண்ணாமலை அரசியலுக்கு வந்து அவர் தலைவராகி 4 வருஷம் பதவியில் வகித்து அவர் இத்தனை வேலைகள் செய்ததுக்கு அப்புறமும் இன்னும் அதே குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு வந்து அண்ணாமலை தான் அதற்கு காரணம்னு சொன்னா எந்த முட்டாளாவது அதை நம்புவானா? ஆனால் அதை நம்பி பரப்பக்கூடியவர்கள் இன்று இருக்கிறார்கள். அதுவும் இன்னைக்கு பாஜகவிலேயே வந்து அண்ணாமலைக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் வந்துட்டாங்க. இவர் வந்து கூட்டணியை கலைக்க பார்க்கிறாரு, அதிமுகவுடன் கூட்டணியை வந்து சிதைக்க பார்க்கிறார், அமித்ஷா மோடி அவர்களை தாண்டி அவர்களுடைய பேச்சை தாண்டி அண்ணாமலை செயல்படுகிறார் அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி தினகரன் அவர்களுடைய பேட்டி வேற அப்படி கொடுத்துட்டார். இப்போ அண்ணாமலை இருந்த வரைக்கும் அவர் எங்களை மதித்து நடந்தாருங்க, எங்களை மரியாதையாக நடத்தினாருங்க, அண்ணாமலைக்கு எங்களுக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லிட்டாராமா. அதனால வந்து பார்த்தீங்களா, இந்த பேட்டியை பார்த்தாலே தெரியுது இல்லையா, அண்ணாமலை தான் இதுக்கு பின்னாடி இருக்காருன்னு. எங்க தினகரன் யாரு, அவர் எந்த கட்சியில் இருந்தாரு, எந்த பொசிஷன்ல இருந்தாரு, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாருன்னு யாருக்காவது தெரியுமா? இங்க ஓபிஎஸ் அப்படிங்கிறவர் அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர், 3 முறை அந்த கட்சியின் முதலமைச்சராக இருந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபர் அவர் வந்து 4 வருடங்களுக்கு முன்னாடி அரசியலுக்கு வந்த அண்ணாமலை அவர்களுடைய பேச்சை கேட்டால் செயல்படுவாங்க. இவங்க 2 பேரும் இவங்கெல்லாம் அரசியலில் பழந்துன்னு கொட்ட போட்டவங்க. ஒரு சிம்பிள் லாஜிக் வேண்டாமா? அவங்க வந்து அண்ணாமலை சொல்றதை நம்பி கேட்பாங்களா? ஏங்க மோடி அமித்ஷா சொல்றதையே இவங்கெல்லாம் கேட்க மாட்டேங்கிறாங்க.